ஃபேமிலியாக இருந்ததுன்னா நீ அப்புறம் மறுபடியும் வேலைக்கு போயிட்டு நான் வேலைக்கு போவேன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடும். மேரேஜ் பண்ணி கொடுத்து போனதுக்கப்புறம் நீ எந்த மாதிரி ஃபேமிலியாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணிக்க. ஜாப்புக்கு போகிற மாப்பிள்ளையாக இருந்ததுன்னா நீ ஜாப்புக்கு போ, இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவரை அவருக்கு நீ மாரல் சப்போர்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ நான் வீட்டில் சும்மா இருக்கிற கஷ்டமாக இருக்குதுங்கப்பான்னு சொல்கிற போது தான் இந்த ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணி விடுறாருங்க. அந்த டைமில் எனக்கு இன்னும் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எம்ஏ யோகாவும் போகிறாளுங்க. ஓஹோ. எம்ஏ யோகா போட்டு எம்ஏ யோகா ஃபேஷன் டிசைனிங் ரெண்டையும் அட் டைமில் கண்டினியூ பண்ணுறாளுங்க. அது முடிச்சுட்டா ரெண்டையும் அட் டைமில் முடிக்கிறாளுங்க. முடிச்சுட்டு அப்பா இனி நான் இது முடிச்சாச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்குற போது, சரி நீ இண்டிவிஜுவலாக நீ பண்ணுற நம்ம ஆஃபீஸ் இருக்குது, நம்ம பில்டிங் இருக்குது, நீ அதில் ஒரு ஆஃபீஸ் போட்டு நீ இருத்தங்க அப்படின்னு சொல்கிற போது ஓகேன்னு சொல்லிட்டு அவள் பண்ணுறாளுங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அது 1.5 இயர்ஸ் பக்கமாக ஆகிட்டு இருந்தது. மேரேஜ் செட் ஆக வரைக்கும் போயிட்டு இருந்தது. இப்போ மேரேஜ் செட் ஆயிடுச்சுங்க. மேரேஜ் செட் ஆகி மேரேஜ் ஆகிற போது நான் சொல்கிறேங்க, தங்கம்